எப்பவும் கார்டனுக்கு வரும்போது கத்திரிக்கோலோட தான் வருவேன். இன்னைக்கு பெரிய மூட்டையோட வந்திருக்கேன். அப்படி என்னத்த மூட்டையில கட்டி கொண்டு வந்திருக்கேன்னு நீங்களே பாருங்க. வெறும் சாம்பல் தான் இது. நம்மள பொறுத்தவரைக்கும் இது வெறும் சாம்பல் தான். ஆனா நம்ம கார்டன்ல இருக்க செடிங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. இந்த சாம்பல் சத்து இருந்தா தான் செடியோட வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த காய்கறி செடியிலலாம் நெறைய பூ பூத்து காய் காய்க்கும். நம்ம தோட்டத்துல இருக்க காய்கறி செடிங்க, கீரை செடிங்களுக்கெல்லாம் பாருங்க புதுசா ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கு. இதோட இலைகளெல்லாம் ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லா செடிங்களுக்கும் மருந்தடிச்சிட்டோம்னா கண்டிப்பா பூச்சி தொல்லை இருக்காது. ஆனா நமக்கு மருந்தடிக்காத ஃப்ரெஷ்ஷான காய்கள், கீரைகள் வேணும்னு தானே வீட்ல செடி வளர்க்குறோம். ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் பெஸ்ட்டு மெடிசின் எதுன்னு பார்த்தா இந்த சாம்பல் தான். சூடு இல்லாம நல்லா ஆறுன சாம்பலா எடுத்து இந்த செடிகள் மேல அப்படியே தூவி விடணும். இந்த மாதிரி செய்யும்போது செடிகளுக்கு என்ன நோய் இருந்தாலும் காணாம போயிடும். அந்த காலத்துலலாம் இந்த சாம்பலை தான் பூச்சி விரட்டி மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. மருந்து கூட புது சாம்பலை செடிகளுக்கு போடக்கூடாது, பட்டு போயிடும். பழைய சாம்பல் தான் போடணும்.